சிக்கு புக்கு ஸ்டோரீஸ். இந்த காட்டோட பெயர் பசுமை காடு. அந்த காட்டில் நிறைய மிருகங்களும் பறவைகளும் சந்தோஷமாக ஒன்றாக வாழ்ந்து வந்தார்கள். இந்த காட்டில் ஒரு சின்ன குட்டி மான் இருந்தது. அதுக்கு பெயர் மித்ரா. மித்ரா ரொம்ப நல்ல மனசு கொண்ட மான், எல்லாருக்கும் உதவி பண்ணும். அதே காட்டில் ஒரு நீல நிற கிளி இருந்தது. அதுக்கு பெயர் கீகி. அது ரொம்ப ஜாலியான பறவை, எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கும். இதே காட்டுல பெரிய யானை இருந்தது. பெயர் ஜம்போ. அது பலசாலி, ஆனா ரொம்ப அமைதியானது. அப்புறம் இங்க ஒரு சின்ன முயல் இருந்தது. பெயர் லட்டு. அது எப்பவும் துள்ளி துள்ளி ஓடும். அப்புறம் இந்த காட்டுல சிங்கம், புலி, கரடி, இன்னும் நிறைய மிருகங்களும் பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா ஒன்னா இந்த காட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆஹா, என்ன ஒரு அழகான நாள். ஏ லட்டு, இன்னும் தூங்கிட்டு இருக்கியா நீ? ஐயோ கீகி, கொஞ்ச நேரம் என்னைய தூங்க விட. நேத்து ராத்திரி ஒரே கனவு. அந்த கனவு முழுக்க ஓடிட்டே இருந்த. அதனால எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. நீ தூங்கினாலும் உன் கால்வள் ஓடிக்கிட்டே இருக்கும் போல இருக்கே. கனவுல கூட உனக்கு ரெஸ்ட் இல்லையா? ஐயோ, என்ன திடீர்னு பூமி அதிர மாதிரி இருக்கு? அது வேற யாரும் இல்லை, நான் தான். நான் நடந்து வந்தேன்ல, அதனால பூமி அதிர்ற மாதிரி இருக்கு. அதனால நீங்களும் கொஞ்சம் மெல்லமா சிரிச்சு பேசுங்கப்பா, இல்லைன்னா ரொம்ப அதிர போகுது. இல்ல ஜம்போ அண்ணா, நீ நடந்து வர்றது ட்ரம்ஸ் அடிச்ச மாதிரி நல்லா இனிமையா இருக்கு. இப்படியே இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் சந்தோஷமா போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் இந்த பசுமை காட்டுல தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. மழை பெய்யாம போச்சு. குளங்களிலும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காலியாக ஆரம்பிச்சது. கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இதனால அங்க இருக்கக்கூடிய பறவைகள், மிருகங்கள் எல்லாமே தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அடுத்த நாள் வழக்கமா தண்ணி குடிக்கிற இடத்துக்கு எல்லா மிருகங்களும் பறவைகளும் தண்ணி குடிக்க வந்தா அங்க தண்ணி அளவு ரொம்பவே குறைவா இருந்தது. இதனால எல்லா மிருகங்களும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. அட கடவுளே, நேத்து கூட கொஞ்சம் குடிக்க தண்ணி இருந்தது, இப்போ இவ்வளவுதானா? என் தொண்டையெல்லாம் வறண்டு போகுது. இப்படி இருந்தா நம்ம பறவைகள் என்ன செய்வாங்க? இங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் தண்ணிக்கு எங்க போவாங்க? நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கே. எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வையுங்கப்பா, நாக்கெல்லாம் வறண்டு போயிடுச்சு. ஒரு சொட்டாவது தண்ணியை வாயில நினைச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த குளம் முழுக்க காணாம போயிடும் போல இருக்கு. தண்ணிக்கு நம்மளாம் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் தண்ணி இல்லாதத நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் போகுது. எல்லாரும் கேளுங்க, நம்மளுடைய இந்த காட்டுப்பகுதியில இப்போ தண்ணீர் வரத்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது. இங்க மழை பெஞ்சே மாசக்கணக்காகுது. இது இப்படியே போச்சுன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம எல்லோரும் சாக வேண்டியதுதான். இங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்களை நம்பிதான் பறவைகளும் மிருகங்களும் வாழ்ந்துட்டு வரோம். அதனால சீக்கிரமா நம்ம தண்ணிய கண்டுபிடிச்சாகணும். அதனால இங்க இருக்கக்கூடிய பறவைகளும் மிருகங்களும் தனித்தனியே போய் சீக்கிரமா தண்ணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு ரொம்ப நாள் இல்ல, புரியுதா? அப்படின்னு காட்டுல உள்ள எல்லா உயிரினங்களும் ஒரு தீர்மானத்தை போட்டு இந்த காட்டு பகுதியில தண்ணி எங்க இருக்குன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் தேட போனாங்க. டேங்கி, விடியறதுக்குள்ள என் கூட வா. நம்ம தண்ணி எங்கேயாவது இருக்கான்னு போய் தேடி பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் விடிஞ்சிடுச்சுன்னா வெயில் வந்துரும். வெயில்ல நம்மனால தேடவே முடியாது. மேற்கொண்டு உடம்பு டயர்டாகி திரும்பவும் தண்ணீர் தாகம் தான் எடுக்கும். அதனால சீக்கிரமா போயிட்டு தண்ணி எங்க இருக்குன்னு தேடி பார்த்துட்டு சீக்கிரமா வந்துருவோம். வா. இல்ல மாரி, இப்போ என்னால வர முடியாது. ஏன்னா நான் இப்பதான் வீட்டுக்கே வந்தேன். ராத்திரி முழுக்க தண்ணிய தேடிதான் நான் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால இப்போ என்னால வர முடியாது. நீ இந்த வழியா போனீனா சிங்கம் போயிட்டு இருக்கு. அந்த சிங்கத்துக்கு கூட நீயும் போய் தண்ணி எங்கேயாச்சும் கிடக்குதான்னு போய் தேடி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு டேங்கி சொன்னதுனால மாரியும் சிங்கத்து கூட சேர்ந்து தண்ணிய தேடி அலைஞ்சாங்க. இதே போல காட்டுல உள்ள எல்லா மிருகங்களும் பறவைகளும் தனித்தனியா போய்
தண்ணி எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா பல நாள் தேடலுக்கு அப்புறம் மேலே இருந்து பறந்து வந்த கீக்கி ஒரு தகவலை கொண்டு வந்துச்சு. நண்பர்களே, ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். நல்ல செய்தியா? என்ன செய்தி கீக்கி? நீ தண்ணி இருக்கிறத எங்கேயும் பாத்தியா என்ன? ஆமா, நான் தண்ணி இருக்கிறத பார்த்தேன். நம்ம காட்டுக்கு ரொம்ப தூரத்துல பழைய மலைக்கு பின்னாடி ஒரு பெரிய நீர் ஊற்ற நான் பார்த்தேன். ஐ ஜாலி. அப்போ நம்மளோட பிரச்சனையெல்லாம் தீந்துருச்சா? வாங்க நம்ம எல்லாருமே இப்பவே தண்ணி இருக்கிற இடத்துக்கு போவோம். நான் இப்பவே தண்ணிய பார்த்தாகணும். எனக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்கு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, சீக்கிரமா வாங்க, நம்ம போவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க லட்டு. நான் சொன்ன இடத்துக்கு போறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. அந்த வழி ரொம்ப ஆபத்தானது. முட்கள், கற்கள், பெரிய பள்ளங்கள் அப்படின்னு நம்ம பல போராட்டங்களை கடந்து தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாருமே தண்ணிக்காக எதுவும் செய்யலாம். ஆமா, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போனாதான் இந்த பயணத்துல ஜெயிக்க முடியும். அப்படின்னு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முடிவு எடுத்து தண்ணி இருக்கிற பகுதிக்கு போனாங்க. ஐயோ, இவ்ளோ பெரிய காட்டுல இப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய பாதையில எந்த பாதை வழியா நம்ம நடந்து போகணும்னு தெரியலையே. அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க, இத நான் பாத்துக்கிறேன். நான் தான் வேகமா ஓடுவேன்ல, அதனால இப்போ நான் வேகமா ஓடி போய் நம்ம எல்லாரும் எந்த பாதை வழியா போகணும் அப்படின்னு பாத்துட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். அது வரையும் இங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு லட்டு சொல்லுச்சு. அதுக்கு உடனே கீக்கி இந்த மாதிரி சொன்னுச்சு. எல்லாரும் கவனமா கேளுங்க. முதல்ல நான் உங்களுக்காக மேல பறந்து எந்த பாதை வழியா போகணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எல்லாரும் என்ன பின்தொடர்ந்து வாங்க, புரியுதா? அப்படின்னு கீக்கியும் இன்னும் சில பறவைகளும் மேல பறக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா மிருகங்களும் அவங்கள பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களோட பயணம் ரொம்ப தூரம் இருக்க போகுது அப்படின்றதுனால இவங்க போற பாதையில தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சின்ன சின்ன நீர்த்தேக்கம், குட்டை இதெல்லாம் இருக்கிற பகுதி வழியா கீக்கி இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போனது. அதனாலேயே இங்க இருக்கக்கூடிய மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஓரளவுக்கு தண்ணிக்கு பஞ்சம் இல்லாம எல்லாரும் நடந்து போனாங்க. அங்க பாருங்க, இந்த பக்கம் பாதையே இல்ல. நம்ம போற பாதையில பெரிய பாறை ஒண்ணு விழுந்து கிடக்கு. இத தாண்டி தான் நம்ம போயாகணும். அதனால இப்போ என்ன பண்றது? வேற எதுவும் பாதை இருக்கான்னு பார்ப்போமா? கவலைப்படாதீங்க, இந்த பாறையை நான் பாத்துக்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லி ஜம்பு அந்த பாறைய தன்னுடைய தும்பி கையால தள்ளி விட்டு அந்த பாதைய சரி பண்ணுச்சு. உடனே எல்லோரும் அத பாதை வழியா போனாங்க. இந்த மாதிரி போற பாதையில எங்கெங்கெல்லாம் மரம், பெரிய பெரிய பாறை சாஞ்சு கிடக்கோ அதெல்லாம் ஜம்போவே தன்னுடைய பலத்தை வச்சு தூர தூக்கி போட்டுச்சு. ஒரு வழியா இவங்க பாதி தூரம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் இன்னும் இவங்க போக வேண்டிய பாதையில நிறைய முட்களும் புதர்களும் பள்ளங்களும் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு கீக்கி இந்த ஆபத்துல இருந்து இவங்கள சரியான பாதையில் வழி நடத்தி கூட்டிட்டு போனது. அது மட்டும் இல்லாம இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளையும் இவங்க சந்திக்க வேண்டி இருந்தது. இப்படி இவங்க கீக்கி சொன்ன இடத்த கண்டுபிடிச்சு வரத்துக்கு மாசக்கணக்கா டைம் எடுத்துச்சு. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. அந்த தண்ணி வரக்கூடிய நீரூற்ற நான் பார்த்துட்டேன். இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. சீக்கிரமா என்ன பின்தொடர்ந்து வாங்க. அங்க நிறையவே தண்ணி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே இந்த இடம் போதுமானதா இருக்கும். சீக்கிரமா வாங்க அப்படின்னு கீக்கி சொல்றத கேட்டு சந்தோஷமான எல்லா மிருகங்களும் பறவைகளும் வேக வேகமா நடந்து வந்து அந்த தண்ணி இருக்கக்கூடிய பகுதியை அடைஞ்சாங்க. குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல்ல மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.